கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றை வலுப்படுத்தும்படியா நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 42, 47, 48 வசனங்கள். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாக நம்மை அவற்றை பலப்படுத்துகிறார். நாம் முதலாவது வாசித்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை குறித்து, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள். அதன் பிற்பாடு 47, 48 வசனங்களிலே நாம் வாசித்த காரியம் எதை உணர்த்துகிறது தெரியுமா? நாத்தான்வேலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கடந்த காலம், அவனுடைய நிகழ்காலம், இவைகளை குறித்து ஆண்டவர் அவனிடத்தில், நாத்தான்வேலிடத்தில் சொன்ன வார்த்தைகள். இதை நாம் ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால் தேவர்களாகி நமக்கு ஒரு தெளிவான காரியத்தை நம்முடைய தேவன் என்று கற்றுத் தருகிறார். அதுதான் தேவர்களாகி நம்முடைய கடந்த காலத்தையும், நம்முடைய நிகழ்காலத்தையும், நம்முடைய எதிர்காலத்தையும் உண்மையாய், நன்றாய், தெளிவாய், நம்மை காட்டிலும் அதிகமாய் அறிந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நமக்கு கூட நம்மை குறித்த அநேக காரியங்கள் நமக்கு தெரியாது. வேதத்திலே ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் அறியாத எந்த ஒரு மறைப்பொருளும் கிடையாது. நம்முடைய தேவனுக்கு தெரியாத எந்த ஒரு ரகசியமும் கிடையாது. அவர் தான் சகலத்தையும் அறிந்தவர். பூமியெங்கும் சுற்றி பார்க்கும் கர்த்தரின் 7 கண்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 7 என்பது எதை உணர்த்துகிறது? பரிபூர்ணத்தை உணர்த்துகிறது. தேவன் பரிபூரணமாய் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஒரு மனுஷன் கருவிலே தோன்றும் முன்னமே அவனை அறிந்து, அவனை முன்குறித்து, அவனை தாயின் கருவிலிருந்து வெளிப்படும் முன்னமே பரிசுத்தப்படுத்திதான், அவனை குறித்த திட்டத்தை அவன் மேல் வைத்து கட்டளையிட்டுதான் தேவன் அவனை பிறக்க செய்கிறார். இதை நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். எரேமியா 1:5 அதை தான் நமக்கு காண்பிக்கிறது. இதே பிள்ளைகளாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம், நம்மை குறித்த கடந்த காலத்தை குறித்தும், நிகழ்காலத்தை குறித்தும், எதிர்காலத்தை குறித்தும் எந்த ஒரு மனுஷனும் நமக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனால் அதை அறிவிக்கவும் முடியாது. வேதத்துல தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், உண்மையின் புத்தகமாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும், அவர்களுக்கு எதிராக இருந்த ஜாதிகளை குறித்தும் அதிகமாக தீர்க்க தரிசனம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவனால் உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டிலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துதல் அதிலே இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிற நன்மையை குறித்து அதிலே இருக்கும். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலே தேவ பிள்ளைகளுக்கு, சபைக்கு தீர்க்க தரிசனம் என்பது பக்தி விருத்திக்கு ஏதுவாக மட்டும்தான். என ஆசீர்வாதத்தை குறித்த தீர்க்க தரிசனம் தேவ பிள்ளைகளுக்கு இன்னொரு மனுஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் என்பது எதை உணர்த்துகிறது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நம்மை தான் உணர்த்துகிறது. நம்மை ஆசீர்வதிப்பதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு பிரியம். இதை இன்னொரு மனுஷன் அறிவிக்கும் பொழுது எதோடு கூட சேர்த்து அறிவிக்க வேண்டும் தெரியுமா? நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லுகிற கர்த்தர் என்னென்ன காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்றும் அதோடு கூட சேர்த்து சொல்லுவார். இதுதான் கர்த்தருடைய ஸ்டைல். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று மட்டும் சொல்ல மாட்டான். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் இப்பொழுது நான் உனக்கு கற்பிக்கிற இந்த கட்டளைகளை நீ கைக்கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தரால் உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனத்தின் அடையாளம். புதிய ஏற்பாட்டிலே இன்னும் தெளிவாய் தேவன் நமக்கு கற்றுதருகிற காரியம் என்ன தெரியுமா? சபையின் பக்தி விருத்திக்கு எதுவாய் தான் தேவனால் கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசனம் இருக்கும். இன்னும் தெளிவா சொல்ல போனா, இந்த கிருபையின் காலத்திலே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு
சகலத்தை குறித்தும் நம்முடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உள்ள சகலத்தை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் தேவன் நமக்கு பரிசுத்தவான்களை கொண்டு எழுதி கொடுத்து விட்டார். அப்படி சபையிலிருந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நம்மை நோக்கி வறுமையானால் அது நம்மை குறித்த தேவ திட்டத்தை நமக்கு கற்பிக்கும். அப்படி கற்பிக்கும் பொழுது அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், வேதத்தின் பிரகாரம் எந்தெந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அது தெளிவாய் கற்றுத்தரும். அதே பிள்ளைகளாகி நாம் எந்த ஒரு மனுஷன் மேலும் உலக காரியத்தின் மேலும் நம்பிக்கை வைத்து நம்முடைய கடந்த காலத்தை குறித்தோ நிகழ்காலத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ அவர்களிடத்தில் விசாரிக்காமல் தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரையும் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 பிரகாரம் கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை போய் தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலே தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாக தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் அவனை குறித்த தேவ திட்டத்தை எப்படி பேதுருவுக்கு வெளிப்படுத்தினாரோ, இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்தை அவனுக்குள் துவக்கினாரோ, அதே போல தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நம்முடைய தேவன் வல்லவர், போதுமானவரும் உண்மை உள்ளவருமாயிருக்கிறார். தீர்க்க தரிசனம் பக்தி விருத்தியை உண்டாக்கும். இதுதான் புதிய பாட்டிலே சபைகளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனத்தின் தெளிவான ஒரு வெளிப்பாடு. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நமக்குள் பக்தி விருத்தியை உண்டாக்கும். நாத்தான்வேலை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் அவனுக்குள் பக்தி விருத்தியை உண்டாக்கினது. தேவபிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். என்ன ஒரு சந்தேகம்னாலும், எதை குறித்த ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலனாலும் நாம் முதலாவது தேட வேண்டியது தேவ சமூகம். தேவனிடத்திலிருந்து வார்த்தை, தேவனிடத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து தேவ பிள்ளை ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதிலே அவனுக்கான எதிர்காலத்திற்கான வாக்குத்தத்தம் இருக்கும். அவனுடைய கடந்த காலம், நிகழ்காலம் இவைகளை குறித்த சந்தேகங்களுக்கான ஒரு தெளிவான விளக்கம் இருக்கும். அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் கர்த்தரால் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவனுக்குள்ளே பக்தி விருத்தியை உண்டாக்கும். இன்னும் கர்த்தருக்காக பக்தி வைராகியமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு இருதயத்தை அது உருவாக்கும். பேதுருவுக்குள் அது உருவாக்கினது, அந்திரியாவுக்குள் அது உருவாக்கினது, நாத்தான்வேலுக்குள் அது உருவாக்கினது. தேவர்களாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம், நம்முடைய தேவன் ஒருவரை நம்மை குறித்து முழுமையாய் அறிந்தவர். எந்த ஒரு காரியனாலும் எதை குறித்து விசாரிக்க வேண்டுமானாலும் கர்த்தரிடத்திலே நாம் விசாரித்து அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் அவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை அறிந்து கொண்டு செயல்பட்டோம்னால் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஜீவனுள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களாய் நமக்கு தேவன் தந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிகரிச்சும். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தரை பார்த்து முழுமையாய் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதம் வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.